Swayam Prabha. Digital India. Educated India. இந்த பாடத்தில் நம்ம பிக்கப் அண்ட் டெலிவரி ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு டயல் அ ரைட் ப்ராப்ளம் என்றும் பெயர். இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை ரெண்டையும் பார்த்துடலாம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். பிக்கப்னாக்க பொருட்களை எடுத்துக்கொள்தல், சேகரிப்பது, எடுத்துக்கொள்வது. டெலிவரின்னா கொடுப்பது. ஸோ பிக்கப் அண்ட் டெலிவரி. ஸோ ஒரே வண்டியில் ரெண்டையும் பண்ண போகிறோம். ஸோ சில இடங்கள் பிக்கப் இடங்களாகவும் சில இடங்கள் டெலிவரி இடங்களாகவும் இருக்கும். அதான் பிக்கப் அண்ட் டெலிவரி ப்ராப்ளம் என்று பெயர். ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம், பல பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னாக்கா, ட்ரக்கு கிளம்பும்போது அதில் எந்த பொருளுமே கிடையாது. அந்த பொருளை ஒருத்தருக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம முதல்ல பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டெலிவர் பண்ண முடியும். அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம எவ்வளவு டெலிவர் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக பிக்கப் பண்ணி கொண்டிருந்தால்தான் டெலிவர் பண்ண முடியும். அது ஒரு வகை ப்ராப்ளத்தை பார்க்கும் முறை. அதில் ஒன்று. இன்னொரு முறை, நம்ம எந்த இடத்துலேருந்து கிளம்புறோமோ அங்கேருந்தும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறோன்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இதெல்லாத்தையுமே மனதில் வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இந்த ப்ராப்ளத்தில் முதல்ல பிக்கப் பாயிண்ட்ஸுக்கெல்லாம் போயிடணும். ஆக என்னெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறோமோ எல்லாம் முதல்ல வந்துடும் வண்டிக்குள்ளே. அப்புறமா டெலிவரி பாயிண்டில் போய் கொடுக்கணும். அசம்ஷன் என்னென்னா, வண்டிக்குள்ளே எவ்வளவு எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வண்டிக்குள்ளே எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றனவோ கொடுக்க வேண்டிய டிமாண்டுடைய கூட்டுத்தொகை கையில் இருக்கிற இதை விட கம்மியாக இருக்குது, கொடுப்பதற்கு பொருட்கள் இருக்கின்றன அப்படிங்கிற அசம்ஷன் நம்ம எடுத்துக்கொண்டால் ப்ராப்ளம் சிம்பிளாக இருக்கும். ஆக எவ்வளவு எடுத்துக்கிறோம், எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இப்போ கவலைப்பட போகிறதில்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிக்கப் பாயிண்ட்ஸ் என்ன, டெலிவரி பாயிண்ட்ஸ் என்ன. முதல்ல பிக்கப் பாயிண்ட்ஸுக்கு போயிடணும், பிக்கப் பண்ணிவிடுவோம். வெஹிக்கிளில் கெப்பாசிட்டி நிறையா இருக்குது. எவ்வளோ பிக்கப் பண்ணி வச்சுருக்கோமோ அதை விட கம்மியாக தான் டெலிவரி பண்ணணும். ஆக முதல்ல எல்லா பிக்கப் பாயிண்ட்டையும் முடிச்சுருவோம். அப்புறமா டெலிவரி பாயிண்ட்டுக்கு போனால் பிரச்சனை கிடையாது. இல்லை முதல்ல ஒரு பிக்கப் பாயிண்ட் போயிட்டு அப்புறம் டெலிவரி போயிட்டு அப்புறம் பிக்கப் போயிட்டு அப்புறம் டெலிவரி போயிட்டு பண்ணானாக்கா பொருட்கள் சரியான அளவில் இருக்கின்றனவான்னு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் விடுகிறது. அதை இந்த நேரத்தில் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே கொண்டு வரல. முதல்ல எல்லா பிக்கப்புக்கும் போயிடலாம், அப்புறம் எல்லா டெலிவரிக்கும் போயிடலாங்கிறது பிக்கப் அண்ட் டெலிவரி ப்ராப்ளம்னு சொன்னால் அதான் அர்த்தம். டயல் அ ரைட் ப்ராப்ளம்னா என்ன? இப்போ நம்ம நிறையா பண்ணுறோம். ஒரு டயல்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ ஃபோனில் நம்ம யாருமே டயல் பண்ணுறதில்ல. ஃபோன் மூலமாக நாம் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு பிக்கப் பண்ணுவதற்கு ஒரு வண்டியை நம்ம எளிதாக நாம் இருக்கும் இடத்திற்கே வரவழைத்து அதிலிருந்து ஏறி நம்ம எங்கே செல்கிறோமோ அங்கே போக முடியும். முன்னாடி நடந்து போய் ஒரு ஆட்டோ நிற்கும் போது அவங்க மூலமாகவோ ஒரு டாக்ஸி நிற்கும் போதோ அங்கே போய் ஏற முடியும். இப்போ இன்றைக்கி நம்ம ஃபோன் ஆப்ஸ்லாம் பல முன்னேற்றங்கள் இருப்பதனால் இருக்கிற இடத்துல நம்ம போட்டாலே நம்மளை இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு நம்ம என்ன கேட்குறோமோ, ஆட்டோவோ காரோ எந்த விதமான வண்டி கேட்குறோமோ அந்த வண்டி நமக்கு வரும். ஆனால் இதில் என்ன முக்கியத்துவம், இப்போ அந்த வண்டி அந்த காரை ஓட்டுபவரில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு இடத்துல போயின்னு இருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு டைனமிக் ப்ராப்ளமாக மாறிவிடும். அவருக்கு எடுத்த உடனே கார்த்தால் அவருக்கு தெரியாது எங்கே போய் யாரை பிக்கப் பண்ணிட்டு எங்கே கொண்டு போய் விட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் எப்போ இருக்குன்னாங்க, நீங்கள் கேப் சர்வீஸ் பண்ணும்போது இருக்கும். அப்போ கூட டைனமிக் ஆகிடும். திடீர்னு ஒரு கால் வரும், இங்கே போனோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்காது. நார்மலாக நம்ம பார்க்குற ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டாட்டிக் ப்ராப்ளம் பிக்கப் அண்ட் டெலிவரியில். இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும், அவ்வளோதான். முன்கூட்டியே தெரியும். இது டைனமிக்காக போயிடும். அதில் முக்கியமானது என்ன, டயல் அ ரைட்னாக்க ஒருத்தர் ஏற்றிட்டோன்னா அவரை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தவர் ஏற்ற முடியும். ஷேர் ஆட்டோ, ஷேர் வண்டி மாடலை இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு கஸ்டமைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அது ஒரு ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. ஸோ டயல் அ ரைடில் பிக்கப் டெலிவரி அந்த மாதிரி போயின்னு இருக்கும். வேற பிக்கப் அண்ட் டெலிவரினா எல்லா பிக்கப்பும் முதல்ல, அப்புறம் எல்லா டெலிவரி. அதான் வித்தியாசம். இப்போ இந்த கணக்கை எடுத்துக்கொண்டு நம்ம அதே
கணக்கை எடுத்துக்கொண்டு நம்ம போட்டோம்னாக்க அசியூம் 1 and 4 ஆர் பிக்கப் பாயிண்ட்ஸ் அண்ட் 2, 3 and 5 ஆர் டெலிவரி பாயிண்ட்ஸ். ஸோ 1 and 4ங்கிறது பிக்கப், 2, 3, 5ங்கிறது டெலிவரி. டிமாண்ட் இன் ஈச் சிட்டி இஸ் டி அப்படின்னு சொல்லிடுறோம். அசியூம் தட் த சேல்ஸ்மேன் பிக்ஸ் அப் 2D ஃப்ரம் சிட்டி 1 and D ஃப்ரம் சிட்டி 4. அதாவது அவர் 3D பிக்கப் பண்ணிப்பார், கொடுக்க வேண்டியது 3D, அதனால அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஃபைண்ட் த சீக்வன்ஸ் தட் மினிமைசஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னு போடுறோம். அதற்கு உண்டான ஃபார்முலேஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பழைய கன்ஸ்ட்ரெயின்ஸும் நமக்கு வேணும். ஏன்னா 1ல் ஆரம்பித்து அவர் அதுக்கப்புறமா வந்து 1லேருந்து அவர் நேராக 4க்கு தான் போவார். ஏன்னா 2 பிக்கப் பாயிண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறமா 2, 3, 5 அவர் எந்த ஆர்டரில் போவார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் இந்த ஃபார்முலேஷனை சிறிது மாற்றி இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இது மட்டும் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அங்கே முதல்ல இருக்குது. அதற்கு தகுந்தாற் போல் கன்ஸ்ட்ரெயின்ஸை இங்கே எழுதியிருக்கோம். ஸோ எழுதியிருக்கும்போது நமக்கு வந்து இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து சொல்யூஷனை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ T1 = 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல 1ல் ஸ்டார்ட் பண்ணுறது. T4 = 16, நேராக 4க்கு போய்டுறது, அடுத்த பிக்கப் பாயிண்ட்டுக்கு போய்டுறது. அதுக்கப்புறமா 3 டெலிவரி பாயிண்ட்டு. T2 27, T3 45, T5 34. ஸோ 2க்கு முதல்ல போகிறது, அப்புறம் 5க்கு போயிட்டு, அப்புறம் 3க்கு போயிட்டு 1 அப்படி பண்ணுறது. அதான் இங்கே காமிச்சிருக்கோம். 1, 4, 2, 5, 3, 1 அப்படின்னு இங்கே காமிச்சிருக்கேன். காமிச்சிட்டு இங்கே என்ன காமிக்கிறதுனாக்க 1 to 4 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்குது. 1 to 4 டிஸ்டன்ஸ் 16, 4 to 2 டிஸ்டன்ஸ் 11. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது 11. 2 to 5 7, 5 to 3 8, மொத்தம் 50. ஆனால் இது என்ன பண்ணுறதுனாக்கா 53 டிஸ்டன்ஸ் காட்டுது. நம்ம சொல்லி டிஸ்டன்ஸ் டைம் எல்லாம் ஒன்று தான், அதனால 53 காட்டுது. ஏன் 53 காட்டுதுன்ற ஒரு கேள்வி வரணும். ஏன்னா மொத்தம் ட்ராவல் பண்ணியிருக்கிறது இதுபடி 50 தான். ஆனால் ஏன் 53 காட்டுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ முதல்ல 0ல் இருக்குது, அங்கேருந்து 4க்கு போகிறது. ஸோ 16. ஸோ T4 என்பது 16 கரெக்டாக வருது. 16வது நேரத்தில் 4 அப்படிங்கிற நோடில் போய் பிக்கப் பண்ணிக்கிறது. 4லேருந்து 2க்கு போகிறது. 4லேருந்து 2க்கு வந்து 11. ஸோ T2ங்கிறது 27, கரெக்டாக 27 இடத்துல போய் ட்ராப் பண்ணிடுறது. ட்ராப் பண்ணிவிட்டு 2ல் ட்ராப் பண்ணிவிட்டு 5க்கு போகிறது. ஸோ 2லேருந்து 5க்கு போகும்போது இன்னொரு 7, 34. ஸோ T5ங்கிறது கரெக்டாக 34க்கு வந்துடுறது, அதுவும் கரெக்டாக இருக்குது. 5லேருந்து 3க்கு போகிறது. 5லேருந்து 3 வந்து 8, 42. ஆனால் T3 என்பது 45 அப்படின்னு காட்டுது. நடுவில் ஒரு 3 நிமிடங்கள் எதனால் மாறுறது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை. நம்ம கொடுத்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா இங்கே வந்து நிற்குது பாருங்கள், T3 should be greater than equal to T4 plus D3 4. T3 is greater than equal to T1 plus D1 3. அந்த மாதிரிலாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ T1 0, D1 3 அது பிரச்சனை இல்லை. இங்கே T4 plus D3 4ன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வருது இங்கே. அதனால T4 என்பது 16, D3 4. ஸோ இது எல்லாம் இந்த வரும்போது ஒரு இடத்துல வந்து நமக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இடிக்கிறது. அது எதனாலங்கிறது இங்கே பார்த்துடலாம். ஸோ முக்கியமாக கடைசியில் இந்த T3 என்பது 45க்கு வந்துடுறது, 42க்கு பதிலாக. அது வந்து இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கும் ஒரு இடத்துல. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3ங்கிறது 18, 2 to 5 7, 5 to 3 8. ஸோ 2 to 5, 5 to 3 பார்த்தீங்கன்னா 15. இந்த மேட்ரிக்ஸில் 2 to 3 இங்கே 18, 2 to 5
+ 5 to 3 வந்து 15. ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால 15 தான் நம்ம எடுத்துன்னு போவோம். ஃபார்முலேஷன் வந்து அது 18 காட்டிவிடும் 2 to 3 அப்படிங்கிறத. இதே ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிருந்ததுனாக்க 2 to 5 + 5 to 3 வந்து 18 விட அதிகமாக இருக்க வேண்டும். அதனால் 18 எடுத்துக்கொள்ளும். இப்போ வந்து கம்மியாக இருக்குது, அதனால் இந்த 18 எடுத்துக்கொண்டு பண்ணுறது. அந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து நமக்கு இன்னொரு 3 டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கே மாட்டிக்கிறது, 53 வந்து விடுகிறது. ஆக இந்த உதாரணம் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறது. அது என்னன்னாக்கா, மேட்ரிக்ஸ் ஷுட் சாட்டிஸ்ஃபை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படும் போது தப்பு இல்லை. நம்ம இதெல்லாம் வந்து கற்றுக்கொள்ளும் போது நம்ம அதனால் ஒரு டீட்டெயிலில் போய் கற்றுக்கிறோம் அப்படிங்கிறதோட வேல்யூ அது. ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி ஒன்று வரும், 53ன்னு காட்டுது, மொத்தம் டிஸ்டன்ஸ் 50 தான், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப நாடி நம்ம மண்டையை உடைச்சின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த டூர் படி சர்க்கியூட்டை படி பார்த்தா 50, ஆன்சர் ஆனால் 55 கொடுக்குறது. ஸோ பொறுமையாக நம்ம இப்போ நம்ம செய்தது போல் அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக எப்போ வந்து எப்போ போகிறாருங்கிறத கண்டுபிடிச்சி இந்த கடைசியில் 3ல் வரும்போது தான் பிரச்சனை அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அதனால் இந்த 2 to 5, 5 to 3 இங்கே வந்து மாட்டிக்குது பாருங்கள் டைரெக்டாக. 2 to 3ங்கிறது 18 நான் சொன்னேன். ஸோ 2 to 5, 5 to 3ங்கிறது கம்மியாக இருக்குது. அதனால் அது 18 எடுத்துக்கிறது, 15 எடுத்துக்கல. இந்த இடத்துல 15 எடுத்துக்கிறோம், இங்கே 18 எடுத்துக்கொள்வதனால அது 53 காட்டுகிறோம். இதெல்லாம் நம்ம கணக்குகள் போட கணக்கை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள இதெல்லாம் தெளிவாகும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியின் முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து தெளிவாகும் நமக்கு. அது இந்த மாதிரி கற்றுக்கொள்ளும் முறையில் உண்டான ஒரு அட்வான்டேஜ். அது கணக்குகள் போட நமக்கு தெளிவு அதிகமாகும் அப்படிங்க. இப்போ அடுத்த ஒரு கணக்கை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததும் ரொம்ப முக்கியமான ஒன்று, டிஸ்ட்ரிபியூஷனில் இது ரொம்ப முக்கியம். இது பேர் வந்து டிஎஸ்பி வித் சப்செட்ஸ் என்று பெயர். இன்னும் டிஎஸ்பியில் தான் இருக்கும், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமில் தான் இருக்கும். டிஎஸ்பி வித் சப்செட் அப்படின்னு ஒரு பெயர், ஓரியன்டியரிங் ப்ராப்ளம் என்று இன்னொரு பெயர். இதற்கு ஆக்சுவலாக வந்து கேஷ் கலெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஸோ இது மூணும் ஒன்று தான். இது என்னங்கிறத முதல்ல கணக்கு என்னங்கிறத பார்த்துடலாம். அதுதான் நான் முதல்ல சொல்கிறேன். சேல்ஸ்மேனோட வேலை வந்து இதில் என்னன்னாக்க, அவர் போய் கேஷ் கலெக்ட் பண்ணுவார் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கம்பெனி இருக்குது, நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து கேஷ் கலெக்ஷன் என்பது ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக்காக டிஜிட்டலாக செய்து விடுகிறோம். ஒரு சின்ன ஒரு முழம் பூ வாங்க வேண்டும் என்றால் கூட, அல்லது ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றால் கூட, நமக்கு அந்த பூவை கொடுக்கும் பூக்காரர்களோ இல்லை ஒரு தேநீரை கொடுக்கும் கடைக்காரரோ கேஷ் அவர் எதிர்பார்க்கிறதில்லை. இப்போ அதற்கு உண்டான இதை டிஜிட்டல் மூலமாகவே கொடுத்து விடலாம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தினுடைய பெயர் கேஷ் கலெக்ஷன் ப்ராப்ளம் என்று பெயர். அதற்கு பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனிலேருந்து 10 கஸ்டமர் இருக்காங்க, கேஷ் கலெக்ட் பண்ணணும். ஒருத்தர் எவ்வளோ கேஷ் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியும். நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒருத்தர் போவார், 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் ஒன்று போட்டு எவ்வளோ சீக்கிரமாக 10 பேர்கிட்டேருந்து கேஷை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிறது ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். இப்போ என்ன சொல்கிறோன்னா, 10 பேரும் கேஷ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 10 பேருடைய கேஷை கூட்டினா நமக்கு 50,000 வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 40,000 போகிறோன்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக 40,000 கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ எல்லாரையும் மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 10 பேரில் 8 பேரை பிடிச்சாலே 40,000 வந்துடும்னு சொல்லலாம். எந்த 8 பேர்? அது ஒரு ப்ராப்ளம். அதாவது கிவன் அன் அமௌண்ட், இத்தனை அமௌண்ட் நம்ம பண்ணணும். ப்ராப்ளம் இஸ் டு ட்ராவல் மினிமம் டிஸ்டன்ஸ் டு கலெக்ட் அ கிவன் அமௌண்ட். தட்ஸ் கால்ட் ஓரியன்டியரிங் ப்ராப்ளம். இன்னொன்று வந்து கிவன் டிஸ்டன்ஸ் ஆர் கிவன் டைமுக்குள்ளே எவ்வளவு மேக்ஸிமமாக கலெக்ட் பண்ண முடியும். 1 ஹவரில் நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்து கலெக்ட் பண்ணிட்டு வருவீங்க, அதை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள்
அப்படின்னாக்க அது இன்னொரு ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளத்தையுமே எல்லா கஸ்டமரையும் எல்லா இடத்துக்கும் போவதில்லை. ஒரு சப்செட்டுக்கு தான் போகிறாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 7 பேர்கிட்ட போவாங்க, இல்லை 8 பேர்கிட்ட போவாங்க, இல்லை 6 பேர்கிட்ட போவாங்க. ஸோ அவங்க விசிட் பண்ண போகிறது எல்லா நோடும் கிடையாது, ஒரு சப்செட்டை தான் விசிட் பண்ணுறாங்க. அதனால இட் இஸ் கால்ட் டிஎஸ்பி வித் சப்செட்ஸ். எங்கள் அப்ளிகேஷன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது, இல்லை ஒரு பொருள் வேணும், இன்றைக்கி 100 வேணும், 100 வேணும் அப்படின்னு வச்சுப்போம். 5 பேர் சப்ளையர் இருக்காங்க, அவங்கவுங்க இத்தனை கொடுக்க முடியும். எவ்வளோ மினிமம் பேர்கிட்ட போயிட்டு 100 எடுத்துன்னு வர முடியுங்கிறது ஒரு ப்ராப்ளம். இல்லை 1 ஹவருக்குள்ளே எவ்வளோ எடுத்துன்னு வர முடியுங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஸோ சப்ளையரை வைத்துக்கொண்டு, கேஷ் என்று சொல்லாமல் பொருட்கள் என்று வைத்துக்கொண்டு, இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ பொருட்களை கொண்டு வர முடியும்னு ஒரு ப்ராப்ளம். இவ்வளோ பொருட்கள் வேணும்னா எவ்வளோ மினிமம் டைமில் கொண்டு வர முடியுங்கிறது ஒரு ப்ராப்ளம். அதே தான் ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்வர்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்லலாம். பொருட்களை எடுத்துக்கொண்டு வர்றது இன்வர்ட், பொருட்களை அனுப்பி பண்ணுவது அவுட்வர்ட் லாஜிஸ்டிக்ஸ். இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வது, இன்வர்ட் அவுட்வர்ட் என்று சொல்லலாம். ஆனால் யூசேஜ் வந்து இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்பது. உள்ளே வருவது இன்பவுண்ட், வெளியில் செல்வது அவுட்பவுண்ட். ஸோ இந்த இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம், இன்பவுண்டில் வந்து சப்ளையரில் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த ஓரியன்டேரிங் ப்ராப்ளம் மூலமாக சால்வ் பண்ண பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். yj = 1 if the salesman visits city j. அவர் முதல்ல அந்த இடத்துக்கு போகிறாரா இல்லையாங்கிறது அடிஷ்னல் வேரியபிள். மற்றபடி இந்த டி எல்லாம் ஒரே வேரியபிள் தான். ஒரு இடத்துல ஆரம்பித்து அதே இடத்துக்கு வரணும். அதனால் அதே ஃபார்முலேஷன் தான், டைம் விண்டோ மாதிரி. ஆனால் ஓரியன்டேரிங்கில் ஒரு ஒய் எக்ஸ்ட்ரா வரும், அந்த இடத்துக்கு போகாமல் கூட இருக்கலாம் இல்லையா, அதனால் வரும். ஸோ இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டும் ஒரு yj ஆட் ஆகும் ரைட் ஹேண்ட் சைடில். அது நமக்கு பிரச்சனை இல்லை. உண்மையான பிரச்சனை வந்து இங்கே வரும். எங்கன்னாக்க, இந்த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் tj மைனஸ் ti இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு dijன்னு முதல்ல இருந்தது. இப்போ அது வந்து அது dij இன்ட்டு yi இன்ட்டு yjன்னு வந்துடும். ஏன்னா 2 இடத்துக்கும் அவர் போனால் தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வேலிடாக இருக்கும். ஆக ஒரு பெரிய பிரச்சனை வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 பைனரி வேரியபிள்ஸ் வந்துடுறது. அது வந்து அதை லீனியரைஸ் பண்ணுறதுக்கு சில முறைகள் இருக்குது. முதல்ல m டெல்டா m × 1 - டெல்டா போட்டு எழுதணும். அதுக்கப்புறமா இன்னொரு 2 கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதணும். yij இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு yi + yj - 1, 2yij லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு போட்டு பண்ணணும். இது வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் படித்து கொண்டிருந்தாலோ, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளத்தை தனியாக நம்ம படித்து கொண்டிருந்தாலோ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிடும் ஃபார்முலேஷன். இது எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் காட்டலை, ஃபுல் ஃபார்முலேஷன் காட்டலை. நிறையா வேரியபிள்ஸ், நிறையா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வரும். ஆனால் பை அண்ட் லார்ஜ் உங்களுக்கு இதை வச்சு காமிச்சிருக்கேன். இந்த முதல்ல சொல்லப்பட்ட அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் tj மைனஸ் ti அப்படிங்கிறது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும். m டெல்டா m × 1 - டெல்டா வரும். அப்புறமா இன்னொரு 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். ஸோ ஆக அதிகமாக கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்துவிடும். இதை நம்ம ஆப்டிமைசேஷனில் போட்டு ஒரு கணக்கை நான் வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சால்வ் பண்ணுவதற்கு முன்னால் இது வந்து மொத்தம் 5 அதே மேட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணலை, அந்த மேட்ரிக்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். இதை நான் எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 6 சிட்டி போடுறோம். ஸோ ரெவென்யூ இன் 6 cities ஆர் 100, 70, 80, 60, 2 to 6 அப்படிங்கிறதுக்கு 100, 70, 80, 60 and 90 அப்படின்னு போடுறோம். அவர் வந்து 300 கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அவர் 6ங்கிற இடத்த அவர் விசிட் பண்ணலை. 1 2 3 4 5 1 தான் அவர் விசிட் பண்ணுறாரு. ஸோ அவர் கலெக்ஷன் 310 வந்துடுறது. அவர் விசிட் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து 58. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அவர் விசிட் பண்ணுறது 58. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு ஒரு ஓரியன்டேரிங்கை நான் வந்து உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். இங்கே நான் ஆக்சுவலாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ yj = 1 if the salesman visits city jன்னு போட்டு T போட்டு 6 சிட்டி இருக்கிறதுனால 7 கொண்டு வரோம்.
T7 மைனஸ் T1 அப்படின்னு ஆறுது. ஸோ முதல் செட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த முதல் ரெண்டு Tj மைனஸ் Ti இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு D1j yj, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இங்கே வருது. இப்படி 12 அப்படின்னு போட்டுவிட்டேன். ஆக்சுவலாக இதில் வந்து நான் இதை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். 12 பக்கத்தில் ஒரு y வரணும். ஸோ அதெல்லாம் ஒரு y இங்கே மிஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபார்முலேஷன் வருது, சாரி. இந்த இடத்துல 12 மட்டும் இருக்குது, 12ஓட அந்த y வரணும். அப்புறமா அந்த m டெல்டா m × 1 மைனஸ் டெல்டாலாம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. D4 5 அந்த இதெல்லாம் போட்டு m டெல்டா m × 1 மைனஸ் டெல்டா இங்கே வருது. அதுக்கு அடுத்த செட் வந்து இங்கே வருது. இந்த yij இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், 2 டைம்ஸ் yij, இந்த yij இந்த ரெண்டு செட் வந்து உங்களுக்கு இங்கே வருது. இந்த இடத்துல ஒரு y வரணும், அது எழுதப்படவில்லை, அங்கே ஒரு y எழுத வேண்டும், அதுவும் வருது. ஸோ இவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே வருது. இங்கே வரும்போது உங்களுக்கு இது கணக்கு வந்து இங்கே கொஞ்சம் மாறுகிறது. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக தான் இங்கே காமிச்சிருக்கேன். இது வந்து நான் இந்த இடத்துல சால்வ் பண்ணி காமிக்கலை, இதை ஒரு உதாரணமாக உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். அதாவது கணக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 6 இடங்கள் இருக்கின்றன. 1 அப்படிங்கிற ஆஃபீஸ்லேருந்து அவர் கிளம்புறாரு. அவருக்கு இன்னும் 5 இடங்கள் அவர் செல்லலாம். அந்த இடத்துலேருந்து தான் அவர் கேஷ் கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் கலெக்ட் பண்ண போகிற கேஷ் வந்து 100, 70, 80, 60, 90. ஆரம்பிக்கும் இடம், அதாவது ஆஃபீஸ் அல்லது நோடு 1 என்கின்ற இடத்தில் கேஷ் எதுவும் அவர் கலெக்ட் பண்ண மாட்டார். அதே போல் திரும்பி வரும்போது 7 அப்படின்னு ஆகிடும், அதுலேயும் அவர் கலெக்ட் பண்ண மாட்டார். அந்த 7 தான் திருப்பி 1ஆக மாறிவிடும். ஒரு உதாரணம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். நான் கொடுக்கும் உதாரணம் என்னன்னாக்க, இப்போ இந்த கணக்கை சும்மா அப்படி பார்த்தோன்னாக்க, அவர் 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 1 போனார்னாக்க அவரால் 100 + 70, 170, 250, 310 கலெக்ட் பண்ண முடியும். 6க்கு அவர் விசிட் பண்ணலை, 310 கலெக்ட் பண்ணிட்டாரு, திரும்பி வந்துடுறாரு. அப்போ அவர் 58 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார், ஆர் டைம் ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு உதாரணத்தை காமிச்சிருக்கேன். அதற்கு பின்னால் ஃபார்முலேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல ஒய்யை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபார்முலேஷனை ஃபுல்லாக கொடுத்து இந்த பெரிய ஃபார்முலேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த பெரிய ஃபார்முலேஷனை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸோ டைமோ 44 தான். இந்த உதாரணத்தில் நான் கொடுத்ததில் வந்து உங்களுக்கு 58 ஆகிறது. இது வந்து 44 தான் நமக்கு இது. அதை தவிர அவர் கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை தனியாக ஒரு கன்ஸ்ட்ரெயிண்ட்டாக இங்கே எழுதணும். இப்போ அவர் 2ங்கிற இடத்த விசிட் பண்ணாருனாக்க அவருக்கு 100 ரூபாய் கலெக்ட் பண்ணுவார், 3ல் 70 கலெக்ட் பண்ணுவார். ஸோ எங்கெல்லாம் விசிட் பண்ணுறாரோ அவ்வளோ கலெக்ட் பண்ணுவார். அது வந்து மொத்தம் அமௌண்ட்டு 300 விட அதிகமாக இருக்க வேண்டும்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் போடணும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் போட்டுவிட்டு நம்ம சால்வ் பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு 44 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் எடுத்துக்கொள்ளும் ரூட் வந்து 1 to 5, 5 to 2, 2 to 6, 6 to 3, 3 to 1 அப்படிங்கிற ரூட்டை எடுத்துக்கொள்கிறார். 44 டிஸ்டன்ஸ் அல்லது டைம் செலவழிக்கிறார். அவர் 4 அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் போகவில்லை. அதனால் இந்த 4வது 60 அவர் போகலை. அவர் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு 100, 170, 230, 320 கலெக்ட் பண்ணிடுறாரு. அதிகமாகவே கலெக்ட் பண்ணிடுறாரு, குறைந்த டிஸ்டன்ஸில் கலெக்ட் பண்ணிடுறாரு. நான் தான் போட்டிருக்கேன், பழைய சொல்யூஷன் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கொள்ளலாம். 3, 4, 5, 6 4 இடங்களில் மட்டும் சென்று 3, 4, 5, 6 3, 4, 5, 6 போனார்னாக்க 70, 150, 210, 300 கரெக்டாக வந்துடும். 4 இடத்துல போனாலே அவருக்கு 300 வருது. ஆனால் அந்த சொல்யூஷனும் அவர் பண்ண மாட்டேங்கிறார். காரணம் என்னன்னாக்கா டிஸ்டன்ஸ் அதிகமாகிறது, இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிலாம் வருது, பல விஷயங்கள் வருது. ஆக ஆப்டிமைசேஷன் அழகாக 44 ட்ராவல் பண்ணுறாங்க, 320 கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முடியறது. இந்த இதை வந்து நான் முன்னர் சொன்னது போல் பொருட்களை எடுத்து கொண்டு வருவது அப்படின்னு சொல்லலாம்.
கேஷாக மட்டும் இருக்க வேண்டாம். இப்போ ஒரு ரா மெட்டீரியல், ஒரு ஐட்டம் இவ்வளோ குவான்டிட்டி இந்த இடங்களில் இருக்குது, 300 தேவை அப்படின்னா அவர் 320 வரைக்கும் பிக்கப் பண்ணிடலாம். அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க 320 கொண்டு வாங்கன்னா அவர் 320 கொண்டு வருவார். நம்ம ஜஸ்ட் இன் டைம் பண்ணுறோம், 300 மட்டும் போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல 20 குறைச்சி எடுத்துன்னு வந்துடுவார். 300 அடுத்த நாள் அவர் வேணுங்கிறது அடுத்த நாளில் போய் கொண்டு வருவார். ஆக இதோட நம்ம ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதை ஒரு சின்ன முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். இதுக்கப்புறமா வெஹிக்கிள் ரூட்டிங் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முன்னாடியே வெஹிக்கிள் ரூட்டிங் அப்படிங்கிறதுக்கும் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் அப்படிங்கிறதுக்கு உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். 100 முறை அந்த வித்தியாசத்தை சொல்லிடுறேன். அதற்கு முன்னால் நம்ம ட்ராவலிங் சேல்ஸ்மேனில் என்னெல்லாம் பார்த்துருக்கோங்கிறதையும் நம்ம ஒரு தடவை சொல்லிட்டோம். முதல்ல ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் பெயர் சர்க்கியூட் ப்ராப்ளம் என்று பெயர். அதை இன்டிஜர் ப்ரோக்ராமிங் முறையில் பார்த்தோம், ஹியூரிஸ்டிக்ஸ் முறையிலையும் பார்த்தோம். இரண்டாவது இதே ட்ராவலிங் சேல்ஸ்மேனில் நம்ம பாத் ப்ராப்ளம் என்பதையும் பார்த்தோம். அதுதான் மில்க் ரன், அதன் மூலமாக அதை விளக்கினோம். பாத் ப்ராப்ளம்ங்கிறத பார்த்தோம். மூணாவது டைம் விண்டோஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். டைம் விண்டோ கொடுத்த ஆல்டர்னேட் ஃபார்முலேஷன் பார்த்தோம். முதல்ல டைம் விண்டோ கொடுக்காம அதே ஆன்சர் கொடுக்கறதுங்கிறதையும் காண்பித்தோம். அப்புறம் டைம் விண்டோஸ் கொடுத்து எப்படி மாறுகிறது என்பதையும் காட்டினோம். அதுக்கப்புறமா பிக்கப் அண்ட் டெலிவரி ப்ராப்ளமை பார்த்தோம். முதல்ல பிக்கப் எல்லாம் முடித்து கொண்டு அப்புறம் டெலிவரியெல்லாம் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதற்கு பின்னால் ஓரியன்டியரிங் ப்ராப்ளம் அல்லது கேஷ் கலெக்ஷன் ப்ராப்ளம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வெஹிக்கிள் ரூட்டிங் ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நான் முன்னாடி சொன்னது எப்படின்னாக்க, வெஹிக்கிள் ரூட்டிங் அப்படின்னாக்க ஒரே ட்ரிப்பில் முடிக்க முடியாது, இன்னொரு ட்ரிப் தேவை. அதற்கு உண்டான முக்கிய காரணங்கள், இப்போ ஒரு பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ நம்ம ட்ரக்கோட கெப்பாசிட்டி பத்தாது, அதனால 2 ட்ரக்கு தேவை, 3 ட்ரக்கு தேவை. ஸோ கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டு கெப்பாசிட்டி பத்தாது அப்படின்னாக்கா வெஹிக்கிள் ரூட்டிங்காக வரும். இல்லாட்டி ட்ராவலிங் சேல்ஸ்மேனாகவே முடிந்துவிடும். கெப்பாசிட்டி இன்ஃபினிட்டின்னாக்க அது ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக மாறிவிடும். சில சமயங்களில் டைம் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம கெப்பாசிட்டி இருந்தால் கூட மல்டிபிள் இது பண்ணிடுறோம். இப்போ நான் அந்த ஸ்கூல் உதாரணம் சொன்னேன். இப்போது 6 இடங்கள் இருக்கின்றன, 100 கொடுக்கணும், எல்லாத்துலேயும்னா 600 கொடுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு ட்ரக் இருக்குது, அது 600 கொள்ளும் அப்படின்னா ஒரே ட்ரக்கில் டிஸ்டன்ஸை மட்டும் பண்ணணுன்னா முடிச்சுடலாம். ஆனால் இப்போ 2 ட்ரக் யூஸ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், அதை கொடுத்து விட்டு வரும் நேரம் குறையும். ஸோ அந்த நேரத்தை குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால கூட நம்ம சில சமயத்தில் 2 ட்ரிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்வதுண்டு. மல்டிபிள் ட்ரிப்ஸ் இருப்பதென்றால் வெஹிக்கிள் ரூட்டிங். கண்டிப்பாக டிமாண்ட் வெஹிக்கிள் கெப்பாசிட்டியை விட அதிகமாக இருக்கிறதுனாக்கா வெஹிக்கிள் ரூட்டிங். சில சமயங்களில் டிமாண்ட் கம்மியாக இருக்கும் பொழுது கூட டைமை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால மல்டிபிள் ட்ரிப்ஸ் போட்டு வெஹிக்கிள் ரூட்டிங் பண்ணுவோம். ஆக இதெல்லாம் வெஹிக்கிள் ரூட்டிங்கின் காரணங்கள். ஜென்ரலாக வெஹிக்கிள் ரூட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று பண்ணும்போது ஒரு டிப்போ அப்படின்னு ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அதற்கு ஜென்ரலாக டி என்று சொல்வது, அதன் பெயர் டிப்போ. சில சமயங்களில் 1 தான் டிப்போன்னு சொல்லுவாங்க, ஆனால் டிப்போன்னு தனியாக இருக்கும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் உதாரணத்தில் டிப்போ என்று ஒன்று இருக்கிறது. அதை தவிர 6 இடங்கள் இருக்கின்றன. ஸோ நம்ம இப்போ சொல்கிறது எப்படி இருக்கும்னாக்க, இது 6 இடங்கள், 1 2 3 4 5 6 என்பது 6 இடங்கள். அதே 1 2 3 4 5 6 என்பது 6 இடங்கள். அதை தவிர டிப்போவிலிருந்து 1 2 3 4 5 6க்கு டிஸ்டன்ஸ் இங்கே தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இவ்வளோ கொடுக்கணும். டிப்போலேருந்து 6க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அந்த 6க்கும் உள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ். சம்டைம்ஸ் 7x7 மேட்ரிக்ஸாகவும் கொடுத்துருவோம். சில சமயம் 6x6 கொடுத்துட்டு டிப்போ டிஸ்டன்ஸை தனியாக கொடுத்துருவோம். நான் ஒரு உதாரணம் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டிருக்கேன். ட்ரக்கினுடைய கெப்பாசிட்டி 20, இந்த இடங்களில் கொடுக்க வேண்டியது 8 7 6 5 6 8. இதெல்லாம் கூட்டி பார்த்தோன்னா 8 7 15 21 26 32 40.
ஆக 2ல் முடிக்க முடியலாம். இப்போ ஒரு இது வந்து டிப்போலேருந்து போய் இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். 1 2 5 டிப்போ, 8 7 15 5 20 20 கெப்பாசிட்டி இருக்குது. இன்னொன்று டிப்போ 3 5 6 டிப்போ கெப்பாசிட்டி இருக்குது, 20 ஆகிடும். 6 6 12 8 20. ஸோ கரெக்டாக 2 ட்ரிப்பில் முடிக்கலாம். அப்படி பண்ணினோன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் 93, 45 48 93. இதையே வேறு முறையில் பண்ணி அந்த 93 குறைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை எப்படி பார்க்குறோன்னா அந்த வெஹிக்கிள் ரூட்டிங் வழியாக பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபார்முலேஷன் அதெல்லாம் இங்கே பின்னாடி வரும். இதெல்லாம் பின்னால் வரும் பாடங்களில் இதை பார்க்கலாம். நன்றி.